தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் கொளத்தூர் தொகுதியில் திமுக சின்னம் பொறித்த ஃபைல்களுடன் பொதுமக்களிடம் ஜிபே நம்பர் வாங்கிய திமுக நிர்வாகியை அதிமுகவினர் கையும் களவுமாக பிடித்தனர். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என பேசியுள்ளார். தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு சொன்ன வேலை நாங்க செய்யறோம். இல்ல சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? இங்க பாருங்க. சொல்லியாச்சு. நீங்க பண்ணுங்க. எனக்கு தெரியும். இப்ப சொல்லிட்டாங்க. நான் தவிர்க்க இப்ப நாங்க பண்ணக்கூடாதுதான் இது. இப்ப நானு அதை சொல்ல வரல. வணக்கம். இந்த இடம் என்னன்னா, தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு கல்யாண பசுதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமானது. பட்டா எண் 10, புல எண் 472, கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 36 சென்ட். இந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு வந்து போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் யார் இங்க ஷெட்டு போடுறாங்க, அறநிலைத்துறை வந்து இதை பத்தி கண்டுக்கவே இல்லையா? அறநிலைத்துறை வந்து இதை வந்து தடுக்காதா? இன்னொன்று, வெண்ணமலையில் வந்து அறநிலையத்துறை வந்து குடியிருக்கிற வீட்டை போய் சீல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களை துன்பத்துக்குள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அறநிலையத்துறை இவ்வளோ வேகமாக செயல்படுது. ஒருத்தவங்க புதுசாக ஆக்கிரமித்து ஷெட்டு போடுறாங்களே, மனித பெட்டி போடுறாங்களே, அதை வந்து தடுக்காதா? தேர்தல் கமிஷன் இதெல்லாம் வந்து தடுக்காதா? தேர்தல் கமிஷனில் இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நேர்மையாக வேலை பார்க்குறாங்களா? அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணாங்களா தேர்தல் கமிஷன்? இது வந்து பார்த்தீங்கன்னா கேஏ நகர் 4வது கிராஸ், கரூர் மாநகராட்சி 1வது வார்டு கேஏ நகர் 4வது கிராஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த ஷெட்டு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்கும், நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி இருக்கும். இங்கே திடீர்னு ஒரு ஷெட்டு முளைச்சிருக்குது. இந்த ஷெட்டுக்குள்ளே வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆயிரக்கணக்கான சேர்கள் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஷெட்டில் ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஷெட்டுக்கு இங்கே வர வேண்டிய தேவைங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லைட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. எங்கேருந்து திருட்டு கரண்ட் எடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதை நாங்கள் சிவிஜில்ல வந்து 3 நாளாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 நாளாக அடித்தா ஒன்றும் சிவிஜில்ல அடிக்க முடியல. அடித்தாலும் வர்றாங்க, வந்துட்டு முன்னாடி நின்று இது ஒரு ஃபோட்டோ எடுத்து ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கம்ப்ளைண்ட்டை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. எப்படி தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? வேறு நாங்கள் என்ன உள்ளே பூந்து போய் பிரச்சனையை உருவாக்கிறதா? எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த கரூர் மாவட்டத்தில் தெளிவாக தேர்தல் நடத்த முடியும். இல்லாட்டினா மறுபடியும் வந்து ஒரு சர்வாதிகாரியின் பிடியில் கரூர் மாவட்டம் போயிடும். நன்றி. இப்போ காமிக்கிற இந்த இடமும் இனாம் இடம் தான். கடந்த 2 வருஷமாக வந்து இந்த இடத்துல வந்து எந்த கட்டுமான பணியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அறநிலையத்துறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ மனித பட்டி போடுறதுக்கு மட்டும் இந்த அறநிலையத்துறை வந்து இடம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வெண்ணமலையில் நடக்கிற இனாம் பிரச்சனை வந்து ஒரு அரசியலுக்காக தான் இந்த இனாம் நில பிரச்சனை இங்கே வெண்ணமலையில் நடந்துகிட்டு இருக்கா? வெண்ணமலை இனாம் இடத்துல பொதுமக்கள் காசு போட்டு வாங்கின இடத்த வந்து அறநிலையத்துறையினர் வந்து கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து கட்டடம் கட்டினதை நிறுத்தினாங்க. தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் உள்ள நிலையில் கொளத்தூர் தொகுதியில் திமுக சின்னம் பொறித்த ஃபைல்களுடன் பொதுமக்களிடம் ஜிபே நம்பர் வாங்கிய திமுக நிர்வாகியை அதிமுகவினர் கையும் களவுமாக பிடித்தனர். உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்து கொள்ளுங்கள் என பேசியுள்ளார். தேர்தல் ஆணையம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. எனக்கு சொன்ன வேலை நாங்க செய்யறோம். இல்ல சரிங்களா? நீங்க வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. என்ன வேலை சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? இங்க பாருங்க. சொல்லியாச்சு. நீங்க பண்ணுங்க.
ஏய் அது கமெண்ட் நம்பர் கமெண்ட் பண்ணிவிடுயா. பண்ணிட்டேன் வராரு வாங்கட்ட நீ வரும்போது பண்றது நல்லதா கண்டிப்பா அவரு வரும்போது பண்ணிட்டா சொல்லிட்டாரு கமெண்ட் பண்ண சொல்லி பண்ணிட்டோம். நீங்க பாருங்க அவர் சொல்றாரு கூடாதுன்னு ரூல்ஸ் எனக்கும் தெரியும். இப்ப சொல்லிட்டாங்க நான் தவிர்க்க இப்ப தலைவரே இப்ப நான் மேல சொல்றாங்க நான் செய்றேன்னு பாக்குறாரு. இப்ப நான் அத சொல்ல வரலப்பா ஏம்பா. இப்ப நாங்க பண்ண கூடாது தான் இது. இப்ப நானு அத சொல்ல வரல. நீ வணக்கம். இந்த இடம் என்னன்னா தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலைத்துறை அருள்மிகு கல்யாண பசுதீஸ்வரர் திருக்கோயிலுக்கு சொந்தமானது. பட்டா எண் 10 புல எண் 470/2 கிட்டத்தட்ட 3 ஏக்கர் 36 சென்ட். இந்த இடம் வந்து கோயிலுக்கு சொந்தமானதுன்னு வந்து போர்டு வச்சிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் யார் இங்க ஷெட்டு போடுறாங்க, அறநிலைத்துறை வந்து இதை பத்தி கண்டுக்கவே இல்லையா, அறநிலைத்துறை வந்து இதை வந்து தடுக்காதா? இன்னொன்று வெண்ணமலையில் வந்து அறநிலையத்துறை வந்து குடியிருக்கிற வீட்டை போய் சீல் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, மக்களை துன்பத்துக்குள்ளாக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் அறநிலையத்துறை இவ்வளோ வேகமாக செயல்படுது. ஒருத்தவங்க புதுசாக ஆக்கிரமித்து ஷெட்டு போடுறாங்களே, மனித பெட்டி போடுறாங்களே, அதை வந்து தடுக்காதா? தேர்தல் கமிஷன் இதெல்லாம் வந்து தடுக்காதா? தேர்தல் கமிஷனில் இங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாம் நேர்மையாக வேலை பார்க்குறாங்களா? அதை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணாங்களா தேர்தல் கமிஷன்? கட் பண்ணிக்கிறேன். வணக்கம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஏ நகர் 4வது கிராஸ், கரூர் மாநகராட்சி 1வது வார்டு கேஏ நகர் 4வது கிராஸ்க்கு ஆப்போசிட் இருக்கிற இந்த ஷெட்டு. இதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 அடி இருக்கும், நீளம் பார்த்தீங்கன்னா ஒரு 120 அடி இருக்கும். இங்கே திடீர்னு ஒரு ஷெட்டு முளைச்சிருக்குது. இந்த ஷெட்டுக்குள்ளே வாக்காளர்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஆயிரக்கணக்கான சேர்கள் அடுக்கி வச்சுருக்கிறாங்க. இந்த ஷெட்டில் ஃபேன்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஷெட்டுக்கு இங்கே வர வேண்டிய தேவைங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த ஷெட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு இதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. எங்கேருந்து திருட்டு கரண்ட் எடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. இதை நாங்கள் சிவிஜில்ல வந்து 3 நாளாக நாங்கள் அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 நாளாக அடித்தா ஒன்றும் சிவிஜில்ல அடிக்க முடியல. அடித்தாலும் வர்றாங்க, வந்துட்டு முன்னாடி நின்று இது ஒரு ஃபோட்டோ எடுத்து ராங் இன்ஃபர்மேஷன் சொல்லி கம்ப்ளைண்ட்டை முடிச்சு விட்டு போயிடுறாங்க. எப்படி தான் எலெக்ஷன் கமிஷனுக்கு நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது? வேறு நாங்கள் என்ன உள்ளே பூந்து போய் பிரச்சனையை உருவாக்கிறதா? எலெக்ஷன் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் இந்த கரூர் மாவட்டத்தில் தெளிவாக தேர்தல் நடத்த முடியும். இல்லாட்டினா மறுபடியும் வந்து ஒரு சர்வாதிகாரியின் பிடியில் கரூர் மாவட்டம் போயிடும். நன்றி. இப்போ காமிக்கிற இந்த இடமும் இனாம் இடம் தான். கடந்த 2 வருஷமாக வந்து இந்த இடத்துல வந்து எந்த கட்டுமான பணியும் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அறநிலையத்துறை சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ எலெக்ஷன் வந்துருச்சு. இப்போ மனித பட்டி போடுறதுக்கு மட்டும் இந்த அறநிலையத்துறை வந்து இடம் அனுமதி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த வெண்ணமலையில் நடக்கிற இனாம் பிரச்சனை வந்து ஒரு அரசியலுக்காக தான் இந்த இனாம் நில பிரச்சனை இங்கே வெண்ணமலையில் நடந்துகிட்டு இருக்கா? வெண்ணமலை இனாம் இடத்துல பொதுமக்கள் காசு போட்டு வாங்கின இடத்த வந்து அறநிலையத்துறையினர் வந்து கட்டடம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி கடந்த 1 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து கட்டடம் கட்டினதை நிறுத்தினாங்க.